சாப்பிடு. ஜே, நைட்ல டிஃபன் செய்யன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். என்ன இதெல்லாம்? அப்பா சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சுல, வேஸ்ட் பண்ண கூடாதுல. ஆழியா, வேஸ்டா போறதெல்லாம் கொட்டுறதுக்கு வயிறு என்ன குப்பை தொட்டியா? அப்படி கொட்டி கொட்டி தான் உங்க அம்மாவை பாரு நல்லா குண்டா இருக்கா. ஹலோ, நான் குண்டாலாம் இல்ல, கொஞ்சம் சப்பியா இருக்கேன், அவ்வளவுதான். ஏய், குழந்தைங்க கண்டுபிடிக்கிற மாதிரி காமெடி பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். ஆமா, நான் மட்டும் தான் குண்டா இருக்கேன், நீ அப்படியே விட விட ஒல்லியா இருக்கியா? கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் ஒல்லியா தான் இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க பார்க்கலாம் தானே போய் சொல்றீங்க. டேய், இப்போதான்டா நீ கரெக்டா பேசியிருக்க. ஜெயஸ்ரீ, அப்படியே தண்ணி கொண்டு வாயேன். இங்க பாரு, இங்க பாரு, சின்ன வயசுல நான் எவ்வளவு ஒல்லியா இருக்கேன் பாரு. அப்ப நீ தண்ணி கொண்டு வர போலியா? அப்ப விக்கல் நின்னுடுச்சு பாருங்க. ஆமா, போட்டோ பார்த்து பயந்தல்ல, அதான் விக்கல் நின்னு போச்சு. அம்மா, இப்போ நீங்க ஒல்லியாகலால. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அம்மா அவங்க வீட்டு அடுப்படியில கிடைக்கிறத மட்டும் சாப்பிட்டா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாள்ல. இதுக்கப்புறம் உங்க அம்மாவே நினைச்சாலும் ஒல்லி ஆக முடியாதுடா. அம்மா, இதுக்காகவே நீங்க ஒல்லியாகி காமிக்கிறீங்கம்மா. அவளாலெல்லாம் முடியாது. உன்னாலே முடியாதென்று ஊரே சொல்லும் நம்பாதே. ஊர் எங்க சொல்லிச்சு? உங்க அப்பன் தானே சொன்னான். இப்போ இது ரொம்ப முக்கியமா? ஏ கிரேட் எடுத்துட்டு இருந்த என்ன மோட்டிவேட் பண்ணி ஓ கிரேட் எடுக்க வைக்கல, என்னையே மோட்டிவேட் பண்ணி ஓ கிரேட் எடுக்க வைக்க முடியும்னா உங்களால ஏன் ஒல்லியாக முடியாது? ஐயோ புள்ளச்சிச்சு. என்ன ஒரு மோட்டிவேஷன் பாத்தீங்கம்மா. இவெல்லாம் கிண்டல் பண்றான். இப்போ சொல்லுங்க, உங்களால முடியுமா முடியாதா? முடியும். முடியுமா முடியாதா? முடியும் 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 முடியும். அப்பா, அம்மா இன்னும் 1 மந்த்ல ஒல்லியாகி காட்டுவாங்க. அப்படி ஒல்லியாகி காட்டினா என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு, புது ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு கேப்பா. அது வேணா வாங்கி தரேன். அதை நீங்க வாங்கி தந்துதான் ஆகணும். அம்மா ஒல்லி ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி எண்ணி 30 நாள்ல, அதாவது 1 மாசத்துல நீ ஒல்லி ஆயிட்டன்னா கார் வாங்கி தரியா? சரி, 30 நாள்ல ஒல்லி ஆனாதானே. அப்படி உங்க அம்மா 30 நாள்ல 1 மாசத்துல உங்க அம்மா ஒல்லி ஆயிட்டானா நான் கார் வாங்கி தரேன். ஆனாதானே. அம்மா இன்னும் 1 மந்த்ல ஒல்லி ஆவறோம், காரை வாங்குறோம். சேலஞ்ச் சேலஞ்ச் சேலஞ்ச். விஷயத்தை பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் டயட். நான் அக்கில் கிட்ட இருந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் திருடி வச்சாலோ, இல்ல அக்கில கிட்ட இருந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் திருடி வச்சாலோ நீங்க எங்க கிட்ட இருந்து திருடி சாப்பிடுவீங்கல்ல, அதை இனிமேல் செய்யக்கூடாது. நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீங்க 1 மந்த்துக்கு சாப்பிடணும். செகண்ட், எக்ஸசைஸ். சமையல் செய்யறேன், வீட்டை கிளீன் பண்றேன், கிளீனே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எல்லாமே எக்ஸசைஸ் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. நாங்க என்ன எக்ஸசைஸ் சொல்றோமோ, எவ்வளோ கவுண்ட் சொல்றோமோ அதை கண்ணை முடிக்கிட்டு செய்யணும். 3வது மெடிடேஷன். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்றலாம், இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுறலாம் அப்படின்னு நினைக்காம 1 மந்த்ல எப்படி உடம்ப ஒல்லியாக்கணுமோ எல்லாமே நீங்க பண்றீங்க. ஓகேவா? மெடிடேஷன் பண்ணி நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். இந்த 3த்தையும் நாளையில இருந்து ஃபாலோ பண்றீங்க, ஒல்லி ஆவறீங்க. ஓகே? காரம் முக்கியம் மதரே, காரம் முக்கியம்.